ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஎஸ்சி சமுதாய வானொலி 107.8 கோவையின் முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் புக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜி தேவன். இன்னைக்கு ஷோவில் நம்ம கெஸ்ட் டாக்டர் சங்கரகுமார் சார், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். வெல்கம் சார். கிரேட் ஈவினிங் கண்ணா. தேங்க்யூ சார். ஸோ இப்போ சில வாரங்களாக நம்ம பிளேஸ்மெண்ட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் எப்படி நம்ம என்னென்ன ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி ஒரு நல்ல ரெஸ்யூம் பில்ட் பண்ணணும், எப்படி ஜிடி அட்டன் பண்ணணும், ஹெச்ஆர் இன்டர்வியூஸ் எப்படி கிராக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இதில் நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்னா, எப்படி வாட் ஆர் த ஸ்கோப்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ அந்த ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் விஷயமா பார்க்குறது ஸ்காலர்ஷிப். இப்போ அந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி இந்த வீக் பார்க்க போகிறோம் சார். இப்போ ஆக்சுவலி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை நம்ம போல் கேட்டிருந்தாங்க சார். அதில் நிறையா பேர் நிறைய டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த கொஸ்டின்ஸ் ஒன்று பார்க்கலாமாங்க சார்? ஓகே. இப்போ மெயினாக அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிள் இருக்குது அப்ராட் போகிறதுக்கு அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க சார். ஓகே, வெல், ஸோ வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் PSG Community Radio 107.8 and last week we saw the methods of applying to foreign countries as graduate என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இந்த முறை பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா என்னென்ன விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதில் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எப்படியெல்லாம் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய ஸ்காலர்ஷிப்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் ப்ரொவைடட். ஒன்று இருந்துட்டுன்னா ஃபுல் பிரைட் நேரு மாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், அதுக்கடுத்து ஃபுல் பிரைட் நேரு டாக்டரல் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு இருக்குது. அடுத்து நேஷ்னல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப், இராஸ்மஸ் முண்டஸ் ஜாயிண்ட் மாஸ்டர் டிகிரி ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதுக்கடுத்து அகதா ஹாரிசன் மெமோரியல் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி 5 விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதில் ஒவ்வொரு விதத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு விதமான ஸ்காலர்ஷிப்ஸ்க்கும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. அதனுடைய ஃபெலோஷிப்னுடைய அமௌண்ட் வில் வேரி. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்க சார். இப்போ ஆக்சுவலி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அவரோட பிளேஸ்மெண்ட் வேணாம், அப்படி அவர் ஹையர் எஜுகேஷன் போகிறாருன்னா என்னென்ன கண்ட்ரீஸில் அப்ளை பண்ணால் பரவாயில்ல, எந்தெந்த கண்ட்ரீஸில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க சார்? ஓகே, ஃபாரின் கண்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் US, UK, கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் இருந்துன்னா நம்ம UK இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நவ் கம்பேர்ட் டு US அண்ட் கனடா. ஸோ ஃபஸ்ட்டு UK தான் ட்ரை பண்ணுறாங்க இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்க சார். இப்போ ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், இப்போ UK அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர் கனடா போகணும், US போகணும். இப்போ இந்த மாதிரி இதில் UK போகணும்னா அதுக்கு சர்டன் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, US போகணும் சர்டன் ஸ்காலர்ஷிப்ஸ், அது மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா, இல்லை பொதுவாகவே ஸ்காலர்ஷிப்ங்கிறது ஆக்சுவலி ஒரே இதாக மாதிரி தான்? இன்னும் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்குமே ஒவ்வொரு விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் இருந்ததுன்னா ப்ரொவைடட். நம்ம அது பார்த்திங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஷெவனிங் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்காலர்ஷிப் இஸ் எக்ஸ்டெண்டட் ஃபார் UK பேஸ்டு. UK இதில் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஆல்மோஸ்ட் ஒரு 160 கண்ட்ரீஸில் இருந்து தே ஆர் எக்ஸ்டெண்டிங் தி ஸ்காலர்ஷிப். ஓகே, அதில் இந்தியாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 100 ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் செலக்டட் பை இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அவுட் ஆஃப் ஆல் தட் 160 கண்ட்ரீஸில் ஒரு வருஷத்துக்கு 100 ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் ரேங்கிங்கில் இந்தியா மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த ஷெவனிங் ஸ்காலர்ஷிப்ஸ் இருந்ததுன்னா எதுக்காக பண்ணுறோம், அது மெயின்லி இருந்துட்டு என்னென்னா ஷெவனிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி தே ஹேவ் லிஸ்டட் லைக் இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், தாய்லாந்து, வியட்நாம் அண்ட் சைனா. Then not Russia is not coming under, Japan is not coming under. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இருந்ததுன்னா தே ஹவ் செலக்டட். அது எல்லாமே அது ஷெவனிங் கண்ட்ரிஸ் ஆர் அந்த ஷெவனிங் டெரிட்டரிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸ்க்கு உள்ள என்னென்ன கண்ட்ரிஸ் எல்லாம் வருதோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃப்ரம் மினிமம் ஆஃப் தேர் ட்ராவல் இதிலேருந்து டியூஷன் ஃபீ அண்ட் தேர் அகாமடேஷன் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் ஏதாவது சிக் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா எல்லா விதத்துலேயுமே அல்லது புக்ஸ் வாங்குறது முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இருந்ததுன்னா ஸ்காலர்ஷிப் இஸ் எக்ஸ்டெண்டட்.
இன் திஸ் கேஸ். ஓகேங்க சார். இப்போ வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்பை பற்றி இப்போ தனித்தனி கண்ட்ரிஸ் பற்றி பார்த்தோங்க சார். இப்போ வந்து நம்ம ஸ்காலர்ஷிப்பில் பொதுவாகவே ஒரு ஸ்காலர்ஷிப் அவங்க அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கன்னா பேசிக் எலிஜிபிலிட்டி பேசிக் எலிஜிபிள் கிரிட்டீரியா என்ன அப்படிங்கிறது என்ன, அந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருக்குது? ஓகே, அதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் ஃபார் 2 டைப்ஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் இஸ் அபவுட் மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப், அதர் ஒன் இஸ் அபவுட் நீட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி. ஸோ மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அகடமிஷியன்ஸ், ஓகே, எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய மெரிட்டோரியஸ் க்ரைட்டீரியா லைக் தே ஆர் வெரி குட் இன் ஸ்போர்ட்ஸ், they are very good in academics, அதை பேஸ் பண்ணி they might be given that kind of scholarship as merit based scholarship. And need based scholarship அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இப்போ financial assistance is needed, they have that eligibility but they require partial funding. அந்த பார்ஷியல் ஃபண்டிங் இதில் பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாமே நீட் பேஸ்டு, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தேவையான அளவு இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இஸ் நாட் அவைலபிள், பட் தட் பர்சன் இஸ் ரியலி எக்ஸலண்ட் இன் அகடமிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்போர்ட்ஸ், மற்ற ஆக்டிவிட்டீஸ், வாலண்டரி ஒர்க் எல்லா இதுலையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் தே டு நாட் ஹாவ் தட் அடிக்குவேட் ஃபண்டிங் ஃப்ரம் தேர் ஃபேமிலி ஆர் ஃப்ரம் த பர்டிகுலர் கண்ட்ரி அப்படின்னு இருக்கிறப்போ அவங்களுக்கு இருந்ததுன்னா நீட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது 1 year to 2 years வரைக்கும் அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் ப்ரொவைடட். ஓகேங்க சார். இப்போ வந்து நம்ம ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் போகிறோன்னா அதுக்கு வந்து நல்ல சிஜிபிஏ வேணும், நல்ல ஸ்கில்ஸ் வேணுங்க சார். இப்போ நம்ம ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு சிஜிபிஏயோ ஜிபிஏயோ வந்து அந்த எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க சார் அந்த விஷயத்தில்? எஸ், ஓகே, அதாவது நல்ல சிஜிபிஏ மோர் தென் 8, சர்டன் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு என்ன பார்த்தீங்கன்னா மினிமம் 55% இருந்தாலே ஸ்காலர்ஷிப்ஸ் ஆர் ப்ரொவைடட். பட் நல்ல மெரிட்டோரியஸ் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா மெரிட் பேஸ்டு ஸ்காலர்ஷிப்ஸ் இருந்ததுன்னா வித் அ வெரி குட் சிஜிபிஏ இஸ் தேர் அப்படின்னா லைக் அப் டு $6,000 தே ஆர் ப்ரொவைடிங், €6,000 sometimes, entire tuition fee like giving $15,400 and then like 1,000 to 1,200 euros per month. ஸோ இந்த மாதிரி மெரிட் பேஸ்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பேஸ்ட் ஆன் த சிஜிபிஏ இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா ஃபார் மேக்கிங் தெம் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் எ ஸ்காலர்ஷிப். ஸோ நல்ல ஒரு 8.5 or 9 சிஜிபிஏ ப்ளஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா தட் ப்ரொஃபஸர் இட்ஸ் ஹிம்செல்ஃப் வில் ஆர் ஹெர்செல்ஃப் வில் ரெக்கமெண்ட் தட் ஸ்டூடெண்ட் ஃபார் சச் எ ஸ்காலர்ஷிப் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகேங்க சார். இப்போ வந்து நம்ம நிறைய வந்து பேப்பர் வந்து சப்மிட் பண்ணுவாங்க சார், நிறைய பேர் பேட்டன்ஸ் அப்ளை பண்ணுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க சார். இப்போ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் வந்து அதர் தென் சிஜிபிஏ நம்ம அகாடமிக்ஸ் மட்டும் பார்க்காம அகாடமிக்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? மேபி அவங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக நம்ம பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவங்க ஈஸியாக வந்து அதில் வந்து செலக்ட் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வேறு என்னென்ன சார் அவங்க படிக்கலாம்? அதாவது என்னென்ன ஒரு காலேஜ் லைஃப் ஃபார் அன் அண்டர் கிராட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தாலே யூ ஹாவ் போத் அகடமிக் ஆர் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற 2 ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ணுறோம். இந்த கரிக்குலர் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா யூ நீட் டு அட்டெண்ட் கான்ஃபரன்சஸ், செமினார்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ஆடிங் மோர் ஸ்கில்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்ஸ். இது எல்லாமே இருந்ததுன்னா இவங்களுடைய கரிக்குலர் ஆஸ்பெக்ட்ஸில் அந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ பிலாங் டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னு யூ நீட் டு ஹேவ் சம் சர்டிஃபிகேஷன்ஸ் லைக் CAD ஆர் டிசைன் ஓரியன்டாக சம் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் CNC கோர்சஸ், இது மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தட் வில் பிகம் லைக் அன் அகடமிக் ஆடிங் அகடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இன் திஸ் கேஸ். whereas extra curricular activities உங்களுடைய talents like by being a sports person you can do that, being a NSS, NCC, இது எல்லாமே ஆர் எனி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாமே நீங்கள் யூ ஆர் ஆடிங் தட் பார்ட் அப்படின்னா தட் இஸ் கன்சிடர் அஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பார்ட். ஸோ அஸ் அன் அண்டர் கிராட் ஸ்டூடெண்ட் அண்ட் வாட் யூ நீட் டு டூ அப்பார்ட் ஃப்ரம் யுவர் அகடமிக்ஸ், நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் அட்லீஸ்ட் ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு செமினார், ஒரு ஒர்க் ஷாப் related to the subject, you need to add more values to this part. ஸோ அப்படி ஒவ்வொரு செமஸ்டர்லையும் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா you are upgrading your skills, and when you are upgrading the skills naturally your familiarity for the particular subject is expanded. ஸோ அப்போது ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்போ that qualification will make you as a meritorious student compared to the students who have applied without having such qualifications in this case. ஓகேங்க சார். இப்போ வந்து நம்ம காலேஜில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க சார், நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்குறாங்க, நிறைய டெடெக்ஸ் டாக்ஸ் வைக்கிறாங்க, நிறைய கிளப்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ நம்ம அந்த மாதிரி நிறைய கிளப்ஸ் இருக்குங்க சார். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதர் தென் அகாடமிக்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறது
பண்ணுறதோ இல்லை நம்ம ஹையர் எஜுகேஷன்ஸ் போகிறப்ப இந்த விஷயங்கள் எந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு அப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார்? இது வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் அவர் ஜாப் இஸ் மியர்லி டு கம் அண்ட் ஸ்டடி பர்ஃபார்ம் அண்ட் அகடமிக்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெளியே போகிறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் யூ நீட் டு hone certain skills, okay, for a student, or a leadership skills, time management, team building, collaborative work, and coordinating with the project work. இது எல்லாமே வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் யூ நீட் டு இன்கல்கேட் த ஹேபிட் ஆஃப் பீயிங் ஆஸ் அ டீம் பிளேயராக நீங்கள் டெவலப் பண்ணணும். நாட் மியர்லி ஆஸ் அன் அகடமிஷியனாக ஒரு புக் ஃபார்மாக மட்டும் இல்லாமல் beyond that book, okay, what are the things you have known, or what are the things you have learnt அப்படின்றத யூ ஹாவ் டு எக்ஸிபிட் இட் இன் திஸ் கேஸ். ஸோ அப்போது அதுக்கு தேவையான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வி ஹாவ் டு டெவலப் இட் வைல் யூ ஆர் பார்ட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ அகடமிக்ஸையும் மேனேஜ் பண்ணணும், அட் த சேம் டைம் யூ நீட் டு டெவலப் ஆல் தி சார்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் ஆல்சோ. இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனால definitely you can become a master of that particular skill, and over the period of time when you are applying to such scholarships, okay, there are options, there are questions connected to have you exhibited when you are again in the previous idla naam interviews la sollirpen like mandatory qualifications for applying to a foreign country அப்படின்றதுல அப்போது அதில் அந்த certain meritorious questions or writing a letter of recommendations இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ when you are asking such questions to faculty, and the faculty might have observed all these sort of skills. இந்த பையன் இருந்திருக்குன்னா ரொம்ப நல்லா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எக்ஸிபிட் பண்ணியிருக்காரு, டைம் மேனேஜ்மெண்ட்டில் நல்லா பண்ணியிருக்காரு, கொலாபரேட்டிவ் ஒர்க்கில் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ராஜெக்ட் டீம் மேனேஜ்மெண்ட் ஆர் ப்ராஜெக்ட் போர்ட்ஃபோலியோ எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்றத இது எல்லாமே அசஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா பியாண்ட் தட் கிளாஸ் ரூம் யூ ஹவ் லேர்ன்ட் ஆல் தி சார்ட் ஆஃப் ஸ்கில்ஸ். அப்போது வென் த ஃபேக்கல்ட்டி இஸ் ரைட்டிங் எ லெட்டர் ஆஃப் recommendation or called as LOR, and that faculty will highlight all these sort of things, and when you are applying to the scholarship based on the application அந்த LORல இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். And when the faculty has already recommended you to a certain university, and the universityலேருந்து ரெஃபரன்சஸ்க்கு வரும் ஒரு ஃபீட்பேக், வாட் அபவுட் த நேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட், ஹவு டு யூ இவாலுவேட் த ஸ்டூடெண்ட்ஸ் கேலிபர் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரெஃபரன்சஸ்க்கு நீங்கள் யாரெல்லாம் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அல்லது லிஸ்ட் ஆஃப் ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியிலேருந்து இமெயில் வரும் அபவுட் த கேண்டிடேட், கிவ் யுவர் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் இருந்ததுன்னா ஆல்ரெடி த டீச்சர் ஹேஸ் கிவன் இட் இன் த LOR, and he might have observed it in all these sort of cases. அதையெல்லாம் ஹைலைட் பண்ணுறப்போ that particular candidate becomes eligible for getting a scholarship because the university has identified a right candidate for the course. அதில் பேஸ் பண்ணி தே மே பி எக்ஸ்டெண்டட் ஃபார் திஸ் சார்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இன் திஸ் கேஸ். ஓகேங்க சார். இப்போ வந்து நம்ம காலேஜ் லைஃப்பில் வந்து நம்ம இப்போ ஒருத்தர் வந்து பிளேஸ்மெண்ட் போகிறாரு அப்படின்னா அவரோட இனிஷியல் ஸ்டார்ட் டேஸில் ஒரு ஃபஸ்ட் இயர்ஸில் இருந்திருக்கப்பே வந்து அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பாருங்க சார். இப்போ அவர் வந்து ஒருத்தர் வந்து நான் என்னோட ஃபஸ்ட் இயர்லேருந்தே நான் வந்து ஹையர் எஜுகேஷன் தான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப அவர் இப்போ பிளேஸ்மெண்ட் போகிறவரும் அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் போகிறவரும் இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் இயர்லேருந்து என்ன விதமான ஸ்கில்ஸ் ரெண்டு பேரும் வித்தியாசமான ஸ்கில்ஸ் அவங்க படிக்கிறது மூலிமா அவங்களுக்கு இன்னும் வந்து பிளேஸ்மெண்ட்டை விட அவங்க ஹையர் எஜுகேஷன் போகிறது இன்னும் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எப்படிங்க சார் ஃபீல் ஆகும்? அது ஓகே, எக்ஸலண்ட் கொஸ்டின் ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா because somebody wants to go to the job from the first year onwards, somebody aims to go abroad. இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸை பற்றி இது பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் யூ ஹாவ் டிசைடட் டு கோ ஃபார் பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அப்போது கார்ப்பரேட் கல்ச்சருக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ அதை ரிலேட்டடாக யூ ஹாவ் டு டெவலப் தட் ஸ்கில்ஸ் லைக் being a good communicator, efficient leadership, and then cooperating with others, and collaborative skills, time management, sincerity, and profiling of your project. இது எல்லாத்தையுமே ஒரு இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ்டாக யூ ஹாவ் டு டெவலப் தட். ஸோ அகடமிக்ஸ் இருந்ததுன்னா பார்ட் ஆஃப் இட் லைக் you do not have greater CGPA, but of a minimum of 8 or 8.5 as required to go for a very good industry அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி யூ டிசைடட் அப்படின்னா இது ரிலேட்டடாக எல்லா ஸ்கில்ஸையும் டெவலப் பண்ணணும். அண்ட் அகெயின் வென் யூ ஆர் பிளானிங் டு கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபார் விச் you need to focus on extra curricular activities part. When you are planning to go for a placement அப்படின்னா
You have to focus on extracurricular activities. When you are planning to go abroad அப்படின்னா you have to focus on curricular activitiesல focus பண்ணணும். Like attending seminars, paper publications, paper presentations, workshops attended, workshops conduct பண்ணுறது எப்படி, and then collaborating with another faculty from other institute or universityல உள்ளவங்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா that will be a greater eligibility criteria for going for abroad. ஆமாம். whereas placement partனா you need to focus on extracurricular activitiesல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். சார் இப்போ வந்து நம்ம ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம், இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ், இந்த எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை கிராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சார். அப்படி பார்க்கையில் இப்போ ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ், அதுக்கு வைக்கிற டெஸ்ட், அந்த இதெல்லாம் வந்து கிராக் பண்ணுறது எவ்வளோ காம்படிட்டிவாக இருக்கும் சார் அதை கம்பேர் பண்ணுறப்ப? இல்லை நார்மலாகவே ஒரு அந்த மாதிரி டெஸ்ட்லாம் எவ்வளோ காம்படிட்டிவாக இருக்கும்? அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகடமிக் ஆஸ்பெக்ட்ஸ் ஓரியன்டாக தான் அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் கண்டக்டட் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இஃப் யூ ஆர் குட் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் உள்ள டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஆர் அதர் டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னா யூ நீட் டு செலக்ட் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டை ஸ்பெஷலைஸ்டாக பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆர் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி எடுத்திங்கன்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். வேறஸ் இந்த கேஸ் ஆஃப் அகடமிக் பார்ட் லைக் examinations connected with the scholarships program where your core subjects, okay, whatever you have studied for the last 4 years திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கனாலே யூ கேன் பிகம் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் அ ஸ்காலர்ஷிப். இன் திஸ் கேஸ் யூ ஆர் ஏபிள் டு கிராக் இட் வெரி குவிக்லி. ஓகே ஓகேங்க சார். இப்போ வந்து ஆக்சுவலி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து அப்ளை பண்ணுறேங்க சார், அவங்க வந்து ஆக்சுவலி இன்னும் ஆஃபர் லெட்டர் கொடுக்கல, நீங்கள் வந்து வரலாம் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலைங்க சார். ஆனால் இந்த டைம் பீரியட், இந்த கொடுக்காத இந்த வெயிட்டிங் டைம் பீரியடில் வந்து நான் ஆக்சுவலி ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ண முடியுமாங்க சார்? Scholarships, yeah, there is a possibility, okay, based on that, ஆனால் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படின்றது அதில் சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஸ் அ மேண்டேட்ரி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஃபார் எனி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் யூ நீட் அப்லோட் தட் யூனிவர்சிட்டி அட்மிஷன் லெட்டர். அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட், along with your meritorious part like your transcripts, your other qualification, your resume, உங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், விசா ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த யூனிவர்சிட்டி அட்மிஷன் லெட்டர் இஸ் வெரி மச் மேண்டேட்ரி. அது நீங்கள் வாங்கின பிறகு தான் பண்ணுறது தான், வாங்கின பிறகு தான் யூ பிகம் எலிஜிபிள் ஃபார் கெட்டிங் தட் ஸ்காலர்ஷிப். டில் தென் தே வில் கீப் இட் ஆஸ் அ வெயிட்டிங் பீரியட் இன் திஸ் கேஸ். ஓகே ஓகேங்க சார். ஸோ இப்போ நம்ம வந்து அதை பற்றி இப்போ அப்படியே வந்து அவங்க பேசிக் இது வந்து நம்ம ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் தான், இல்லை நம்ம அவங்க அட்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க முடியும். அப்படி பார்க்கல நம்ம வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் தான் நம்ம அப்ளை பண்ண முடியுமா, இல்லை மல்டிபிள் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு ஆக்சுவலி நம்ம அப்ளை பண்ண முடியுமா? தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. இது மல்டிபிள் இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரோட்ஸ் ஆர் லீடிங் டு a single road, okay, finally அப்படின்றது தான். ஸோ யூ ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு அப்ளை ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ். பட் ஒன்ஸ் அந்த இதில் மெரிட்டோரியஸ் இதில் இஃப் யூ கெட் அ ஸ்காலர்ஷிப் அண்ட் யூ நீட் இமீடியட்லி இன்ஃபார்ம் டு த அதர் இதுக்கு இமீடியட்டாக கம்யூனிகேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். And mostly a person who has been applying to a particular scholarship and will stick on to that, my advice is, if you are applying to a particular scholarship and ensure that you are going to meet all the criteria required for the particular scholarship and writing that examination, you are able to clear that examinations part in this case. That is sufficient. ஏன்னா இப்போது ஷெவனிங் ஸ்காலர்ஷிப் ஆர் லைக் ஸோ ஃபுல் பிரைட் நேரு மாஸ்டர் ஸ்காலர்ஷிப் ஃபெலோஷிப்ஸ் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா that will cover your tuition fee, your living cost, your that means your accommodation, your travel allowance and sick the leave, அதுக்குரிய இது ப்ளஸ் அதனுடைய இது லைக் ஆக்சிடெண்ட் பாலிசி, விசா சப்போர்ட் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ப்ரொவைடட். ஸோ A to Z வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் எ ஸ்டூடெண்ட் இஸ் ப்ரொவைடட் இன் தட் பர்டிகுலர் ஸ்காலர்ஷிப். ஸோ அப்போ அந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே போதும். தட் இஸ் இனஃப். ராதர் தென் அப்ளைங் டு மல்டிபிள் ஸ்காலர்ஷிப்ஸ் இட்ஸ் பெட்டர் ஃபோக்கஸ் ஆன் எ சிங்கிள் ஸ்காலர்ஷிப் அண்ட் you can aim at getting it at the maximum extent. That's it.
ஓகேங்க சார். இப்போ வந்து நம்ம நிறையா ஸ்காலர்ஷிப் பற்றி பார்த்தோங்க சார். இப்போ இது ஆக்சுவலி வந்து நம்ம இது இப்போ நீங்கள் சொல்றது வந்து கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் தராங்க சார். இது இல்லாமல் ஏதாவது பிரைவேட் ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாச்சும் அவைலபிள் இருக்கா? Yes. இப்போ அந்த மாதிரி இருக்கு. Yeah, of இப்போ course. இதில் வந்து எதுங்க சார் நம்ம ட்ரை பண்ணுறப்ப எது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கா இல்லை பிரைவேட் ஸ்காலர்ஷிப்? First, you try to get government scholarship. Okay, and in addition to that, there are fellowships available in UK, like 5 to 6 scholarships apart from our Indian government scholarship. தவிர ஒவ்வொரு இப்போ யூகேன்னு எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு 5-6 டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிள் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த இதையும் அது ரிலேட்டடாக உள்ள ஃபார் எக்ஸாம்பிள் தட் யூனிவர்சிட்டி இட்ஸெல்ஃப் வில் லிஸ்ட் ஆல் தோஸ் திங்ஸ். என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் கேன் பி அப்ளைடு பை இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த யூனிவர்சிட்டி கோட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்கும் யூ கேன் ஆல்சோ அப்ளை ஃபார் அது பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இஃப் யூ ஆர் ட்ரைங் த்ரூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தென் நேச்சுரலி யூ ஹாவ் not bigger level of competition but very limited level they are ready to do that also. So இதில் உங்களுக்கு போகிற மாதிரி இருந்தால் that you become a brand ambassador by the country and then government will take care of the whole thing, okay, rather than applying to any private body in this case. ஓகேங்க சார். இப்போ வந்து நம்ம இதை இப்போ நம்ம வந்து நிறைய கோர்சஸ் பற்றி பார்த்தோங்க சார். நிறைய காலேஜ் பற்றி ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ எப்படின்னா இப்போ நம்ம ஜெர்மன் போகிற ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு ஜப்பான் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஆக்சுவலி அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜஸை வந்து அவங்க கற்றுக்கிற மாதிரி இருக்குங்க சார். இப்போ இந்த லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது வந்து ஒன்லி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஜெர்மன் போகிறாங்கன்னா அந்த லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெர்மன் நார்மலாகவே அவங்க கற்று வச்சிருந்தா வேறு இந்த மாதிரி அதர் லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது வந்து எந்த அளவுக்கு அவங்க ஸ்காலர்ஷிப்லையோ இல்லை அவங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார்? Yeah, okay, actually another excellent question. For a language teacher, okay, I always suggest you must be a polyglot. Okay, so language irundha multiple level of learning you need to have that. Linguistically you need to be proficient in your own language, like English. First you need to be very thorough and you are able to get 7.5 or 8 in IELTS or at least 110 plus in TOEFL examinations. Testing of English as a foreign language அதில் எடுக்கணும். அடுத்து இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் ஸ்கீமில் IELTS பேண்ட் அப் டு 9 வரைக்கும் இருக்குது. அதில் இருந்துட்டால் ஒரு 8 வரைக்கும் எடுக்கிறதுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா there you are proving yourself that you are very good in linguistic part of it. So apart from that you need to learn additional languages like Spanish or Russian, Japanese or say Mandarin. எந்த மாதிரியான லாங்குவேஜ் எல்லாம் அடிஷ்னலாக when or Germany, okay, German language நீங்கள் இதெல்லாம் additionally when you are learning it and you never know that when you are going to be offered with this kind of thing. And then naturally when you are able to become proficient in a particular language, when you go there or not, somewhere this particular language will help you in getting some projects in this case. So even if you are going there, for example you have learned German அப்படின்னு சொன்னால் ஜெர்மனில் 3 levels இருக்குது. இதில் first A1, A2 and B1 level or like B1, B2 and C1 level. So advanced level A1, A2, B1, B2, C1, C2 இந்த மாதிரி 3 லெவலில் they will evaluate you in this case. So at least at the preliminary level if you are really good enough and learning German and all that, then naturally somewhere or other you will use that language if you have some familiarity of the particular language. When you go there and you can easily accommodate yourself with the native speakers கூட கொஞ்சம் accommodate பண்ணிக்கலாம் rather than similar to that, like as we are from Tamil Nadu we know only English and Tamil or Kannadam or Telugu, Malayalam something, and when we go to the north again we never even address anything in Hindi. So at that moment we are going to say them like so Hindi, do you know Hindi? No, I do not know அப்படின்றது இல்லாமல் ஹிந்தி நகி மாலும் ஹே அப்படின்றது சொல்லாமல் இருந்து தோடா மாலும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருந்துட்டா அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறப்போ ஓகே வெல் ஃபைன் this guy can be really improved. He has that inquisitive, he has that interest towards the language, he can improve upon அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
So this is what is very much needed. At least you need to have a basic level of understanding of the language is very much needed. அதுக்குரிய சர்டிஃபிகேஷன்ஸ் சம் ஏஜென்சிஸ் ஆர் தேர் லைக் இங்கே இருந்துட்டுன்னா கோயம்புத்தூரில் கத்தே இன்ஸ்டிடியூட் ஃபார் லேர்னிங் ஜெர்மன் லாங்குவேஜஸ் அண்ட் தென் இன் ஆர்எஸ்புரம் தேர் இஸ் ஃபார் ஜாப்பனீஸ் language training center is there, like AKT, ABOT, Japanese training center. இதெல்லாம் language training centers available. A1 Academy for Spanish and Russian languages. இந்த மாதிரி some centers are there. So when you are learning all that languages, at least at the basic level, and that is quite easier for you to understand that the basic process. At least when you are going for applying to a scholarship, at least that language, okay, when it is given there, okay, you are able to read it. At least if you are not going to be a proficient speaker, at least you are able to read that language, you are able to understand it. That is what is needed at least. ஓகேங்க சார். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்க சார், இந்த லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுல இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு அதுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக மட்டுமே ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாச்சும் இருக்காங்க சார்? அதுக்கு வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாச்சும்? நோ, இட் இஸ் நாட் ஸோ ஆக்சுவலி. இது அதுக்கு தனியாக ஒரு லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கிறதுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப்ஸ்ன்றது இல்லை. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் மென்ட் ஃபார் லைக் லாங்குவேஜ் டீச்சராக இருந்தால் you can go for some courses abroad, like say University of Cambridge or Oxford University or MA in English language, literature or cultural studies அப்படின்னு சொல்லி. And related to the profession, if you are going to pursue that, there you have an option to do, okay, because MA itself in English அதில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு யூ ஆர் அப்ளைங் டு. whereas in the case of அதர் இதில் நீங்கள் அதர் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி லெவல் மட்டும்தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, லைக் யூஸிங் த்ரூ IELTS ஆர் டோஃபல், GRE டோஃபல். இதில் டோஃபல் அதுக்கு தனியாக கற்றுக்கிறதுக்கு நோ ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிள், அண்ட் யூ ஹாவ் டு லேர்ன் இட் ஆன் யுவர் ஓன். தட்ஸ் தி கேஸ். ஓகேங்க சார். இப்போ வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இருக்காரு, இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபாரின் போகிறோம், நம்ம வந்து அப்ராட் போகிறோம், நம்ம ஒரு படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஐடியா இருக்குங்க சார். ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்குறப்ப நான் வந்து ஃபாரின் போகிறேன் அப்படிங்கிற ஒரு கனவு மட்டும் அவருக்கு இருக்கும், நாங்கள் போய் படிக்க போகிறோம்னு இருக்கோம். ஆனால் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அவர் கவர் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு பெருசாக ஐடியா இருக்காது சார். ஆனால் இப்போ அதை வந்து ஒரு ஃபைனல் இயர் வந்துட்டு அதை ட்ரை பண்ணுறத விட நம்ம முன்னாடியே அதை வந்து நம்ம என்னென்ன பண்ணணும், பிளான் பண்ணணும், அதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் இருந்தால் அது இன்னும் அவருக்கு மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். அப்போ ஒருத்தர் வந்து அப்ராட் போகிறாரு அப்படிங்கிறது ஒரு ஐடியா அவருக்கு இருக்குன்னா என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அவங்க வந்து அவர் கவர் பண்ணால் என்ன அவங்களுக்கு வந்து ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்கும் சார், என்னென்ன விஷயங்களும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் சார் அவங்க ஒரு அப்ராட் போகிறதுக்கு. ஓகே, ஃபைன். இது இருந்தேன்னா லைக் ஜிஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் நான் சொல்கிறேன். இது என்னென்ன இஃப் யூ ஆர் பிளானிங் டு ஸ்டடி அப்ராட் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் யூ நீட் டு மேக் எ தரோ ரிசர்ச் ஃபார் த பர்டிகுலர் யூனிவர்சிட்டி இன் விச் யூ ஆர் பிளானிங் டு அப்ளை. US போகிறீங்களா, UK போகிறீங்களா, ஒரு கனடா ஒரு நியூசிலாண்ட் ஒரு ஆஸ்திரேலியா, என்ன கண்ட்ரி போகிறீங்க அப்படின்றது, அதில் போய் என்ன யூனிவர்சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, அதில் என்ன யூனிவர்சிட்டியில் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்கன்றது வரைக்கும் யூ ஹேவ் டு மேக் அ வெரி தரோ ரிசர்ச். நம்பர் 1. நம்பர் 2, யூ நீட் டு இம்ப்ரூவ் யுவர் அகடமிக் ப்ரொஃபைல். academic profile that includes your percentage, like ஒரு 9 CGPA or 8.5 CGPA. இது எல்லாமே academic qualification. your transcript is very much needed from the first semesterல இருந்து 8th semester வரைக்கும் அல்லது 10th semester வரைக்கும் உங்களுடைய அகடமிக் ப்ரொஃபைலிங் ஆர் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் ஹவ் டு இம்ப்ரூவ் அப்பான். ஸ்லோலி யூ ஹவ் டு இம்ப்ரூவ். ஓகே, ஃப்ரம் 7ல் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 7லேருந்து ஒரு 9 வரைக்கும் யூ ஹவ் டு ஸ்லோலி இம்ப்ரூவ் அப்பான் இன் ஈச் செமஸ்டர் யூ ஹவ் டு டூ. நம்பர் 3 இஸ் பர்பஸ் ஆஃப் ஸ்டடி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். நான் ஏன் அந்த யூனிவர்சிட்டியில் பர்டிகுலர் கோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு யூ ஹாவ் டு ஜஸ்டிஃபை தட். எந்த விருப்பத்தின் காரணமாக நான் அங்கே போய் படிக்க போகிறேன்றதுக்கு யூ ஹாவ் டு மேக் தரோ ஸ்டடி ஆஃப் இட். அதை இருந்துட்டுன்னா யூ ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் இட் இன் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். அதுக்கடுத்து அதாக பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர். ஸோ உன்னை பற்றி தெரிஞ்ச உன்னுடைய கைடாக இருக்கலாம், அது அதர் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஹூ ஹவ் டேக்கன் அப் சம் கிளாஸஸ் டு யூ, ஆர் மேபி சம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இருக்கலாம் அல்லது கம்யூனிகேஷன் டீச்சராக இருக்கலாம். ஸோ வேர் யூ ஆர் கோயிங் டு கெட் தட் ரெஃபரன்சஸ் ஃப்ரம் தெம். ஓகே, லைக் ஸோ அண்ட் ஸோ
டிவின் ஹேஸ் தீஸ் சார்ட் ஆஃப் குவாலிட்டிஸ் வித் ஹிம் அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுற அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட என்ன லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கணும். தென் பர்பஸ் ஆஃப் த ஸ்டடிங் அது ரிலேட்டடாக ஒரு எஸ்ஏ எழுத சொல்லுவாங்க. அந்த எஸ்ஏ எல்லாமே ரெடி பண்ணணும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஹாவ் தட் ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு லைக் ஃபார் ஸ்டடிங் அப்ராட் யூ நீட் டு ஹாவ் அப்ரோப்ரியேட் பேங்க் பேலன்ஸ் டு பி ஷோன். பிகாஸ் ஃபார் ஃபாரின் இன்டர்நேஷ்னல்ஸ் naturally for foreign students you need to show them that you are able to pay all the tuition fee beforehand. அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீ வரும், அகாமடேஷன், தென் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், அங்கே உள்ள உங்களுடைய எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்துக்குமே நீங்கள் தரவாக அல்லது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இதுக்குரிய ஃபினான்ஷியல் பேக்கப் எல்லாத்தையும் நீங்கள் ஹேவ் டு ப்ரொஜெக்ட் இட் பிஃபோர் அப்ளைங் டு த யூனிவர்சிட்டி இட் செல்ஃப். இது எல்லாத்தையுமே ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா you can become thoroughly eligible to start your career abroad. ஓகேங்க சார். இப்போ இந்த ஷோ மூலிமா வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஒரு நல்ல எக்ஸ்போஷர் அதை பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்னு நான் நம்புறேங்க சார். அதே மாதிரி தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் ஆர்ஜி தேவன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஎஸ்சி சமுதாய வானொலி 107.8 கோவை முதல் சமுதாய வானொலி வாய்ஸ் ஆஃப் த ஃபாக்ஸ்.